முதல்ல இருந்த பிக் பாஸ், கமலஹாசன் ஹோஸ்ட் பண்ண பிக் பாஸ், கமலஹாசன் கம்பேராக இருந்து பண்ண அந்த பிக் பாஸில் இருந்த அந்த த்ரில்ஸு, காமெடி, அதில் அவர் சொல்கிற விதம், எது தப்பு பண்ணால் நீங்கள் இப்படிலாம் கரெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி சொசைட்டிக்கு அவர் சில எக்ஸாம்பிள்லாம் சொல்லியிருப்பார், நல்ல விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பார். அந்த விஷயங்கள் இப்போ இருக்கின்ற சீசன் 9 வரலைங்கிறது தான் என்னுடைய கருத்தாக இருக்கின்றது. சொசைட்டியில் இதை மாதிரி நிறைய எடுத்தாங்கனாக்கா கண்டிப்பாக சொசைட்டி ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் ஆகும் என்பது மறுக்க முடியாத ஒரு உண்மை. இப்போ எம்ஜிஆர் படம்லாம் ஏன் அந்த அளவு ஓடிச்சு, சிவாஜி படம் ஏன் அந்த மாதிரி ஓடிச்சு அப்படின்னாக்கா அது ஒரு நல்ல கதைகள் இருந்தது, நடிப்பு இருந்தது. சிவாஜியோட நடிப்பு உலகத்தில் இனிமேல் யாராலும் பீட் பண்ண முடியாது, அந்த அளவு இருந்தது, இன்று அளவும் போற்றப்படுகிறது. அதை ஒருத்தர் பண்ணும்போது காமெடியாக எடுத்துக்கலாமா கண்டி, அதையே சும்மா சொல்லிக்கிட்டே இருந்துட்டு நம்ம இது பண்ணும்போது அவருக்கு ஈக்குவலாக யாருமே இருக்க முடியாது. அது எம்ஜிஆர் படத்தை எடுத்திங்கனாக்கா எம்ஜிஆர் ட்ரிங்க் பண்ணுறதோ இல்லை சிகரெட் பிடிக்கிறதோ இந்த மாதிரி எந்த ஒரு காட்சியிலையும் நடிக்க மாட்டார். அப்படி இருந்தால் தான் ஒரு ஹீரோன்னா அப்படி தான் இருக்கணும். அந்த மாதிரி இருக்கும்போது அவங்கள பார்க்குற ஜனங்கள் இந்த சிகரெட் பிடிக்க மாட்டாங்க, தண்ணி அடிக்க மாட்டாங்க. தண்ணி எடுத்தால் ஒரு பாட்டில் எடுத்து ஐயோ அம்மா நான் தண்ணி அடிச்சு விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது பண்ணுற மாதிரிலாம் ஒரு நடிப்பு வெளிப்படுத்தியிருப்பார் எம்ஜிஆர். அப்போ ஜனங்களுக்கு என்ன தோணும், அப்படியே தண்ணிங்கிறது அவ்வளோ சாராயன்றது அவ்வளோ கெட்டது போல இருக்கு பார், அந்த ஹீரோ அதை தொடவே மாட்டேங்கிறாரு, சிகரெட் பிடிப்பது அவ்வளவு தவறு போல இருக்கு, அதனால் பிடிக்கக்கூடாது, சிகரெட் பிடிக்கக்கூடாது, தண்ணி அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த 60s எம்ஜிஆர் 60s 70s அப் டு 75 வரைக்கும் இருந்த கல்ச்சர், அப்போ இருந்த சொசைட்டி ரொம்ப டிசிப்ளின்டாக, ரொம்ப இந்த மாதிரி ஆல்கஹால்லாம் தொடாத ஒரு சொசைட்டியாக இருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வர 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 சினிமாலேயே இந்த தண்ணி அடிக்கிறது, சிகரெட் பிடிக்கிறது எல்லாம் காட்டிக்கிட்டு இருக்கின்ற காலத்தில் ஜனங்க ஓரளவு கெட்டு போயிட்டாங்க. இப்போ டிவிங்கிறது சின்ன குழந்தைங்களும் பார்க்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி இருக்கின்ற நிகழ்ச்சிகளை ஓரளவு ரிஃபைன் பண்ணிவிட்டு ஒரு மெச்சூர்டாக ஒரு நல்ல கருத்தை சொல்கிற ப்ரோக்ராமாக போட்டாங்கனாக்கா டிவியும் நல்லா உயரும், சொசைட்டியும் சமுதாயமும் இதை பார்த்து உயரும்.